ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நாங்கள் பங்குனி உத்திரம் கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்கிட்டு வந்தோம். அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் எங்கள் 4K யூனிடால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நியூ சேனல். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், யூனி சொல்கிற மாதிரி எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? யூனி, நேற்று நம்ம நிறைய வாங்கிட்டு வந்தோமே, அதெல்லாம் எங்கே யூனி வச்சிருக்கு? எடுத்துட்டு காட்டு பார்க்கலாம். ஆமாம், குட்டியால் ஒரு பால் வேணும், பலூன் வேணும் அடம் பிடிச்சாலே. ஆமாம் சாரா, அந்த கலர் கலராக ஒரு பலூன் இருக்குமே, அதான் வேணும் நான் அடம் பிடிச்சா. அது எவ்வளோன்னு கேட்டால் 100 ரூபீஸ்னாங்க. வாங்கிட்டு விளாண்டுட்டு இருந்தா அதில் ஃபுல்லாக காற்று போச்சு. அந்த லைட்டு மட்டும் வச்சிட்ருக்கா. ஓ யூனி, அந்த லைட் தானே அது? பேட்டரி போட்டு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி அக்கா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் எலக்ட்ரிக் லைட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாளா? யூனி அக்கா, சாரா அக்கா எப்படி இருக்கீங்க? யூனி அக்கா, அவங்க ஐலைன் நானே போட்டு பார்த்தேன், எப்படி இருக்கு பாருங்களேன். காமெடியாக இல்லை? குட்டி சாத்தா மாதிரி இருக்குதானே என்னைய மூஞ்ச பார்த்தா. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கு? நான் தேவையில்லாமல் ஐலைன்லாம் போட்டேன், துடைக்கவும் முடியல, ரொம்ப இதாக இருக்குது. யூனி அக்கா, நாளைக்கு தான் இந்த ஐப்ரோஸ் போகுமா? என்னக்கா இது இப்படி இருக்குது? சரி ஓகேக்கா, நம்ம சாரா நீ வாங்கிட்டு வந்த ஜாமான்லாம் காட்டுங்க, நான் பார்க்கவே இல்லை. நேற்று நைட்டு இருட்டாக இருந்ததுனால என்னால் பார்க்க முடியல. சாரா காட்டு சாரா, என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஏதோ வீட்டு பொருளுக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களே. நான் நைட்டு பலூன் வச்சுட்டு விளாண்டுட்டு இருந்தேன், நீ காட்டு இப்போ. சரி குட்டியால காட்டுறேன் இரு, இல்லைன்னா நீ என்ன விட்ட மாட்ட டார்ச்சல் பண்ணி எடுத்துருவ. அதை பற்றி உனக்கு என்ன? ஃபுல்லாக விளையாட்டு ஜாமாவை வாங்கியிருக்கோம் காட்டுறதுக்கு, எல்லாம் சமைக்கிற ஜாமா தான் வாங்கியிருக்கோம். அது எதுக்கு உனக்கு? புது ஜாமான் எந்த ஜாமான் வந்தாலும் நான் பார்ப்பேன். ஏன்னா புதுசு பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்கும். என் பலூன் வேற வெடிச்சிருச்சு. இந்த லைட் ஆனால் ஜாலியாக வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். சரி பரவாயில்ல, எந்த ஜாமான் காட்டுங்க, எனக்கு பார்க்க ஆசையாக இருக்குது. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்கிட்டையும் நம்ம காட்டணும்ல வாங்கினதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பங்குனி உத்திரத்தில் நாங்கள் என்னென்ன ஜாமான் வாங்கியிருக்கோன்னு சொல்லிவிட்டு அங்கே வச்சுருக்கேன். நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன், பார்க்குறீங்களா? ஓகே, நான் எடுத்துகிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருக்கிறேன். இதோ பாருங்கள், என் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். இது எல்லாத்தையும் எடுத்து நான் அப்படியே கீழே வைக்கிறேன் பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் வீட்டுக்கு தேவையான பொருள்ஸ் தான் வாங்கியிருக்கேன். ஒரு 10 பொருள் இருக்கும். நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன், ஓகேவா? யூனி அக்கா, 10 பொருள் வாங்கியிருக்கீங்களா? எனக்கு மட்டும் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு நீங்கள்லாம் 10 வாங்கியிருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் திருவிழாவில் வாங்கினது இப்போ காட்டுறோம். 10 பொருள் வாங்கியிருக்கோம். அந்த 10 பொருளுமே எனக்கு சாராவுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா 10மே நாங்கள் வேஸ்ட்டாக இல்லாமல் ஒன்றைத்தையும் பார்த்து தான் வாங்கணும். யூஸ்ஃபுல்லான பொருளாக தான் பார்த்து வாங்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா அருவாமனை. நாங்கள் எப்போவுமே கத்தி தான் வச்சுருப்போம், அருவாமனை வாங்கினதில்லை. சரி இந்த வாட்டி அருவாமனை வாங்கணுமே அருவாமனை வாங்கினா அங்கே பாருங்கள் செம்ம ஷார்ப்பாக இருக்குது. எனக்கு அருவாமனையில் அரிய ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தேன். இப்படி தான் வச்சுக்கிட்டு நான் அருவாமனையில் அறிவேன் காய். கத்தி ஈஸியாக தான் இருக்கும், பட் அதை விட அருவாமனையும் ஈஸியாக தான் இருக்குது. சரி வாங்குவோமேன்னு வாங்கினோம், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு அருவாமனை இங்கே வச்சாச்சு. செகண்ட் இட்லி பாத்திரம் வாங்கியிருக்கிறோம். ரொம்ப நாளாக இட்லி குண்டா வாங்கணுன்னே நினச்சிட்டு இருந்தோம். இட்லி குண்டாவும் வாங்கியாச்சு. சரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், வாவ், 5 இது இருக்குது. 5 இட்லி சுடலாம். பார்த்தீங்களா? செம்ம க்யூட்டாக அழகாக இருக்குது. அதை விட கீழே பாருங்கள், இதில் 4 இட்லி ஊற்றலாம் மாட்டேக்க. லைக் மினி இட்லி மாதிரி இருக்குது, சாப்பிடவும் நல்லா இருக்கும். அதனால தான் இது வாங்கினோம். பார்க்கவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி ஓகே, இதில் பாருங்களேன் எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. இதில் 4 ஊற்றினாவே போதும் ஒரு ஆளுக்கு. இதில் ஒரு 3 2 எங்கள் 3 பேர்த்துக்குமே இந்த ஒரு இது இப்போதும், ஒரு ஈடு இட்லி ஊற்றினா போதும். 5 + 4 9. இந்த 9 இட்லியே போதும் எங்கள் 3 பேருக்கு. ஸோ ஓகேவா? அதனால தான் இட்லி பானை வாங்கியிருக்கோம். இந்த பாருங்கள், இது அழகாக அது இப்படி மேலே வச்சு இந்த பெரிய தட்டை எடுத்து இதில் துணியெலாம் போட தேவையில்ல, அப்படியே டைரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணி இட்லி ஊற்றிடலாம். ஓகேவா? சூப்பராக இருக்குல்ல இட்லி பானை. நான் உங்களுக்கு இட்லி சுட்டு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதான் உடனே எடுத்துட்டோம். இந்த கலர் செம்ம கலர், லைம் கலராக அப்படியே லைட் கலராக இருக்கும், லைம் கலர். ஓகே, செகண்ட் இட்லி பாத்திரம் அதையும் வாங்கி வச்சாச்சு. தேர்டு இது என்னன்னு பாருங்கள், ஹாட் பாக்ஸ். எஸ்,
எஸ் இட்லிக்கு வைக்கிற ஹாட் பாக்ஸ் தான். இதை பார்த்தோன்னே சாராக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ஒரிஜினல் ஹாட் பாக்ஸ் மாதிரி செம்மையாக பண்ணியிருக்காங்க பாருங்களேன். செம்ம அழகாக இருக்குது. லாக்கும் இருக்குங்க பாருங்கள். அழகாக லாக் மாதிரி 2 சைடு வச்சுருக்குறாங்க. நம்ம அப்படியே வந்து இது போகாமல் அப்படி எப்படி சொல்கிறது, சூடு போகாமல் அப்படியே உள்ளே இருக்கிறதுக்காக லாக்கும் வச்சுருக்குறாங்க. செம்மையாக மேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்படி வச்சு இவங்க வர மாட்டேங்குது. இப்படி வச்சு இப்படி லாக் பண்ணுறது தான். செம்மையாக இருக்குல்ல. கண்டிப்பாக எல்லா வீட்லேயுமே ஒரு ஹாட் பாக்ஸ் இருக்கும். ஏன்னா இட்லி தோசை சுடுறதுக்கெல்லாம் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் நாங்களும் ஹாட் பாக்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சாராக்கு இது வந்து பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அழகாக லாக்கும் ஆகுது. இதோ பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. நல்லா தான் பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டாக இருக்குது. ஓகே, இது பார்த்தாச்சு. இது வந்து 3rd ஒன்று. ஓகேவா, அடுத்தது 4th ஒன்று என்னன்னு கண்டுபிடிக்க பார்க்கலாம். எது எடுக்கலாம் 4th ஒன்று யோசிங்க. ஓகே, என்ன எடுக்கலாம்? ஓகே, இந்த அலுமினியம் பாத்திரம் 2 வாங்கினோம்ல, அதை எடுத்துடலாம். இது வந்து ஒரு குண்டு. எங்கள்கிட்ட வந்து சின்ன குண்டு தான் இருக்குது, பெரிய குண்டு இல்லைன்னு சொல்லி சாரா சொல்லிகிட்டு இருந்தா. சரி ஓகே, ஒரு பெரிய குண்டு வந்து வத்தல் போட எது போடுறதுக்கு யூஸ் பண்ணலாம். தோ பாருங்கள், நாங்கள் 3 வச்சுருக்குறோம். 3மே சின்னதாக இருக்குது பாருங்கள். 1 2 3. இது வந்து அதோட கொஞ்சம் பெரிய சைஸு. ஓகேவா, இது 4th ஒன்று. இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பிரியாணி தவா. இது வாங்கணும் ரொம்ப நாள் நினச்சிட்டே இருந்தா சாரா. பிரியாணி தம் கட்டி, நம்ம குக்கரில் பிரியாணி பண்ணியிருப்போம், பட் தம் கட்டி பிரியாணி பண்ணணுமேன்னு சொல்லிட்டு இது வாங்கினோம். தட்டு வந்து எதாக இருக்குதுன்னு சொன்னால், ஓகே சாரா நீ சொன்ன மாதிரி இந்த தட்டு இதுக்கு மேட்ச் ஆச்சு சாரா, பரவாயில்ல சாரா சொல்லி இந்த வீட்டில் ஒரு தட்டு இருக்கும், அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5வது வந்து பிரியாணி தவா. நாங்கள் பிரியாணியை தம் கட்டி செஞ்சு உங்களுக்கு காட்டுறோம் வீடியோவை. எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 6th ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாளி. ஓகேவா, சாரா தான் அந்த வாளி வாங்கினா. க்ரீன் கலர் வாங்கலான்னு நினச்சேன், பட் வந்து ப்ளூ கலர் வாங்கியிருக்கா. வாளி வந்து அந்த பழைய வாளி ஓட்டையாக இருந்துச்சு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த வாளி வாங்கிட்டோம். செம்மையாக இருக்குல்ல வாளி, பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே சாரா செலெக்ஷன் தான். ப்ளூ கலரில் எடுத்திருந்தா. இது நல்லா வந்து ஸ்ட்ரைட்டாகவும் இருக்குது, நல்லா ஹேண்ட்லியாகவும் எல்லாமே கரெக்டாக இருக்குது. வெயிட்டும் தாங்கும் எங்களுக்கு குளிக்கிறதுக்கு. ஒரு பக்கெட் போதும் எங்கள் 2 பேர்த்துக்கும் குளிக்கிறதுக்கு. ஓகே, அடுத்ததும் வந்து ஒரு சின்ன வாளி தான். இது எதுக்குன்னு யோசிப்பீங்க. நாங்கள் ஒரு கிணறு வச்சுருக்குறோம். அந்த கிணறுக்கு வந்து எப்போயாவது தான் தண்ணி பிடிப்போம். சரி அதில் இல்லை நூல் கட்டி தண்ணி பிடிக்கலான்னு ரொம்ப நாள் ஆசை குட்டியாளுக்கு. ஸோ இந்த வாளி எடுத்தது குட்டியாள் தான். அவள் சைஸுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு குட்டி வாளியாக பார்த்து எடுத்தா. எல்லோ தான் வேணும்னு அடம் பிடிச்சி எல்லோ கலர் வாளி எடுத்திருக்கா. ஸோ இந்த வாளி குட்டியாள் வாரி கிணத்து வீடியோ எடுத்தேன்னா நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். அடுத்தது வந்து இந்த சுட்டி சேரு, ஸ்டூலு. இது எடுத்தது நான் தான். ஏன்னா வந்து சேர் நிறையா இருக்குது, ஸ்டூல் இல்லை. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூலில் என் மூஞ்சி தெரியுது, குட்டியால் மூஞ்சி அழகாக தெரியுது. அடுத்ததே சாரா மூஞ்சும் தெரியுது. எங்கள் 3 பேர் மூஞ்சி நல்லா அழகாக தெரியுதுல்ல. ஓகே ஓகே ஓகே, ஸ்டூல் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை. சும்மா ஏதாவது டீ குடித்தேன்னா எடுத்து ஸ்டூலில் வைக்கலாம், இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணும்போது ஸ்டூல் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சரின்னு சொல்லிட்டு ஸ்டூல் ஒன்று இருக்குது, நல்லது தானே, ஏன்னா வேஸ்ட்டாக போகுது. சரின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூல் வந்து சாரா வேணான்னா, இல்லை சாரா இது ஏன்ட்டு நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டூல் எடுத்துட்டேன். ஓகே, இல்லை ஸ்டூல் எங்கே வேணால் வச்சு பாருங்களேன், செம்ம க்யூட்டாக இருக்கும். அடுத்தது வந்து சோட்டா பீம் கிரைண்டர், மிக்சி கிரைண்டரு. எங்கள்கிட்ட ஒன்று இருக்குது, பட் இது பரவாயில்ல, 2மே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டோம். ஆரஞ்சு அண்ட் பிங்க் கலர். இது வந்து சின்ன ஜாரா. இது நான் ஓடுமான்னு கூட தெரியல. சரி ஓகேன்னு வாங்கிட்டோம். இந்த பாருங்கள் அழகாக சின்னதாக இருக்குது. இது குட்டி சட்னி கிட்னி அரைக்கும் போது அரைச்சிக்கலாம். இது வந்து பெரிய ஜாரு. இது வந்து ஜூஸ் போட்டுக்கலாம், இல்லை மாவு கூட ஊற வச்சு கூட அரைச்சிக்கலாமா. செம்ம பெருசாக இருக்குல்ல. இதை ஓப்பன் பண்ணி எடுக்கலாம். இதோ பாருங்கள், ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா, செம்மையாக இருக்குல்ல. சரி சோட்டா பீம்னாங்க, சரின்னு வாங்கிட்டோம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டூலில் இதை வச்சோடனே செம்ம லுக்காக இருக்குல்ல. கிரைண்டருக்கு வந்த லுக்கே இந்த ஸ்டூலால் தான் வந்திருக்கு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூலு பிடிச்சிருக்குல்ல. அடுத்தது கடைசியாக எடுத்தது இந்த டிஃபன் பாக்ஸு. லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த கேரியரு, கலர் டிஃபன் பாக்ஸ் கேரியர். ஓகேவா, அந்த கலர் டிஃபன் பாக்ஸ் கேரியர் வந்து எங்கள் அம்மா சின்ன வயசில் இருக்கும்போது விற்றுச்சான். சரின்னு சொல்லிட்டு அந்த ஞாபகமாக தான் வாங்கினோம்ல. செம்மையாக இருக்குது பாருங்கள், அடுக்கடுக்காக இருக்கும் 3 டிஃபன் பாக்ஸு. 3மே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் கொடுத்துருக்காங்க. பிங்க்கு, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ, அப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் பச்சை.
ஓகேவா? இது ஏன் நாங்கள் எடுத்தோன்னு கேட்டிங்கன்னா, சாரா சொன்னால் நம்ம டூருக்கெலாம் போனான்னா பேக்காக தூக்க தேவையில்ல, இந்த ஒரு கேரியர் போதும். காலைக்கு மதியானத்துக்கு நைட்டுக்கு நான் 3 வேளை கூட ஏதாவது புளி சாதம் பிரியாணி ஏதாவது செஞ்சேன்னா அப்படியே எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வாங்கினோம். பட் இது ரொம்ப யூஸ்ஃபுல் தான். தினைக்கும் யூஸ் பண்ண மாட்டோம். எங்கேயாவது அவுட்டிங் போகும்போது இந்த டிஃபன் பாக்ஸில் ஒரு டிஃபன் பாக்ஸ் போதும். ஸ்நாக்ஸ்லேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்தையும் வச்சுட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இந்த கலர் டிஃபன் பாக்ஸ் வாங்கினோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 10 பொருள் வாங்கினோம். அந்த 10 பொருள்லையும் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கோம். இதில் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். ஓகேவா? யூனி அக்கா இது என்னக்கா கலர் கலர்லாம் டிஃபன் பாக்ஸாக இருக்குது, செம்ம ஹைட்டாக இருக்குது. என் ஹைட்டை விட பெரிய ஹைட்டாக இருக்க மாட்டேக்கா. இருங்க நின்று பார்க்குறேன். ஆத்தாடி, என்னை விட ஹைட்டாக இருக்குது. என் சைஸுக்குன்னே டிஃபன் பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா? இந்த டிஃபன் பாக்ஸ் என் ஹைட்டுக்கு இருக்குது. இதை நான் எப்படி தூக்கிட்டு போவோம்? இங்கே பாருங்கள், என்னோட ஹைட்டாக இருக்குது. எப்படா தூக்கிட்டு போகிறது? ஏன் நெத்தி வரைக்கும் ஃபுல்லாக பாக்ஸாகவே இருக்குது. என்ன கொடுமை பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய டிஃபன் பாக்ஸ் வந்திருக்கு. ஏய் குட்டியால், இந்த டிஃபன் பாக்ஸோட அருமை தெரியுமா? இதெல்லாம் 90 கிட்ஸோட ஃபேவரட் டிஃபன் பாக்ஸு. நம்ம அம்மா யூனி அம்மாலாம் சின்ன வயசில் இந்த டிஃபன் பாக்ஸ் வச்சு தான் விளாண்டுட்டு இருந்தாங்களாம். ஓகேவா? சரி, அது விடு. எனக்கு வந்து என் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் தான். இது நான் கடையில் பார்த்தவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே செம்ம ஒரிஜினல் ஹாட் பாக்ஸ் மாதிரி இருந்துச்சுல்ல. ஸோ நான் வாங்கிட்டேன். ஓகேவா? இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கலரும் பிடிச்சிருக்கு. அப்படியே க்யூட்டாக மைல்டாக செம்மையாக இருக்குதுல்ல யூனி. இதான் யூனி எனக்கு பிடிச்சிருக்கு. யூனி, இப்போ நம்ம வாங்கின பொருளையும் உனக்கு எது யூனி பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லு யூனி. சாரா, எனக்கு எதுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு இந்த ஸ்டூல் தான் பிடிச்சிருக்கு சாரா. நான் ஸ்டூல் வாங்கணும் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன்ல, அதனால வாங்கிட்டேன். எனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த ஸ்டூலு தான். ஆமாம் யூனி, எனக்கும் ஸ்டூல் பிடிச்சிருக்கு. அண்ட் தென் இந்த 2 பக்கெட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, செம்மையாக இருக்குது. இது பிடிச்சிருக்கு. ஐயோ, பிரியாணி பாத்திரம், இதுவும் நம்மளுக்கு பிடிச்சிருக்கு. பிடிக்காதது எதுன்னே சொல்ல முடியலல்ல, எல்லாமே ஃபேவரெட். ஐயோ, யூனி அக்கா சாரா அக்காத்தோட தாங்க முடியலையே. எல்லாத்தையும் பார்த்து வாங்கிட்டு வந்துட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, அது எனக்கு பிடிச்சிருக்கு, அது என் ஃபேவரெட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பலூன் வாங்கி கொடுத்தாங்க, அதுவும் காற்று போயிடுச்சு. நான் என்ன பண்ணுறது? ஃபீல் பண்ணாத குட்டியால், அடுத்த திருவிழா வரும்போது உனக்கு அழகாக வாங்கி தரேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கினதெல்லாம் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் நியூ சேனல், ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? இன்னும் கொஞ்சம் நாளில் இதில் ஏதாவது சமைச்சு உங்களுக்கும் வீடியோ போடுறோம். ஓகேவா? எங்கள் வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள். அண்ட் தென் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூனி டால் சேனல். ஓகேவா? திருவிளையாடல் எபிசோட் எல்லா எபிசோடையும் பாருங்கள்.